பாதத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். திருவசனங்களை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க நல் இருதயத்தை தாரும். இருப்பதற்கு ஆயத்தப்படுகிற நாங்கள் இறப்பதற்கும் நாங்கள் ஆயத்தப்பட, செய்யத்தக்கவைகளை செய்து செய்யத்தகாதவர்களை செய்யாதிருக்க உங்களுடைய ஆற்றலையும் பலத்தையும் தாரும். தொடர்ந்து நீர் பேசும், எங்களோடு கூட இடைப்படும். உங்களுடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மையினாலே திருப்தியாக்கி அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். எனக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும், எனக்கு எதை சபை கொடுக்கும், இதெல்லாம் பார்த்து இயேசு சாமிக்கு ஊழியம் செய்யவே வராதுங்க யாரும். ரைட்? கடவுளா உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார் என்று சொன்னார், சந்தோஷத்தோடு எடுத்து செய்யுங்க. அதனால மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கிரம்பலும் பண்ணாதீங்க. இதுதான் இன்னைக்குரிய பகுதி. சிலுவை எம்டி ourselves. அதான் நமக்கு சேலஞ்ச். சுயத்தை வெறுத்தல். சுயம் என்னில் செத்தாலுடைய கிறிஸ்து என்னில் வாழ முடியாது. சுயம் சாம்பலா மாறணும். சுயம் நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, கிறிஸ்து என்ன கொஞ்சம் கூட இருக்க மாட்டார். நான் 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 என்று சொல்லிக்கொண்டே நாம் இருக்க முடியாது. சிலுவையை பார்க்கின்ற பொழுது, இல்ல நான் ஏற்கனவே சொன்ன பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். இதான் சிலுவையுடைய சித்தாந்தமாக நாம் பார்க்கிறோம். அதனால இங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? என்னை பாடுபடுத்துவாங்கப்பா, என்னை அடிப்பாங்க, என்னை காரி உமிழ்வாங்க, என்னை ஈட்டியினால் குத்துவார்கள், முட்கிரீடங்களை சூட்டுவார்கள், ஆனாலும் that is not my end. மூன்றாம் நாள் என்ன பண்ண போறேன்? உயிர்த்தெழுவேன் என்கிறார். அதனால பழைய மனுஷனுக்கு இன்னைக்கே சாகணும். நம்ம எல்லாரும் பழைய மனுஷனுக்கு இன்னைக்கே நம்ம சாகணும். இந்த இரவு தான் நமக்கு எல்லாருக்கும் அடக்க ஆராதனை. பயந்துடாதீங்க. நீ எல்லாருக்கும் என்னங்க கடைசி நாள் கன்வென்ஷன், நம்ம எல்லாருக்கும் ஃபியூனரல் சர்வீஸ். நான் சுயத்திற்கு சாகணும் சாமி. நான் என்னுடைய பெருமைக்கு நான் சாகணும், பொறாமைக்கு நான் சாகணும், முறுமுறுத்தலுக்கு நான் சாகணும். மூன்றாம் நாள் நீ உயிர் தெரிந்ததே, அதுபோல நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தத்திற்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கு நான் உயிர் தள்ளணும். எப்படி உயிர் தள்ளணும்? பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, அனைத்தும் புதிதாயின. I have become a new creation. நான் புதிய படைப்பாக நான் மாற்றுகின்றேன். அதனால எப்பொழுதுமே இதை ஞாபகம். நம்முடைய செயலாக்கத்தை விட இறையருள் முக்கியம். ஒப்புமையிட்டு பேசுவதை விட நமக்கு நன்றி செலுத்துதல் முக்கியம். நமக்கு மகிமைக்கு முன்னாடி பலியாகுவது முக்கியம். இதுதான் ஆண்டவர் சொல்லி. அதனால இன்றைக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவர் இன்னைக்கு ராத்திரி எடுத்துக்கிட்டா என்னுடைய நிலைமை பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். சோ நான் மனம் திரும்பி சீர் பொருந்தி உம்மிடத்திலே நான் என்ன பண்ண முடியும்? மன்னிப்பை கேட்டு. பேதுரு மனம் கசந்தான், மனஸ்தாபப்பட்டான், சீர் பொருந்தினான். யூதாஸ் காரியர் மனஸ்தாபம் படவில்லை இல்லையா? சூசைட் பண்ணிக்கும் பொழுது ஐயோ பாவமற்றவரை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொன்னார். மற்றபடி he did not repent, but Peter repented. இன்னைக்கு மனம் திரும்பக்கூடிய நேரம். நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டு நாம் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டோம். இயேசுவே, இத்தனை ஆண்டு காலம் நம்மை பின்பற்றினேனே, நீர் எனக்கு என்ன கொடுப்பீர்? இந்த கேள்வியை கேட்காதீங்க. நீர் எனக்கு என்ன கொடுப்பீர்? இவற்றெல்லாம் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தேன். உம்முடைய இறையருள் வேற சாமி, உம்முடைய தயால குணம் வேற, உம்முடைய நீதி வேற. இதை நான் என் சுயத்துக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்? ரொம்ப சீப் ஆக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடும் சாமி என்று சொல்லி சிலுவை பயணத்திலே தம்மைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற கடவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்ட நாம் ஆண்டவரோடு சீர் பொருந்தும்படியாக கடவுள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த இரவுகளிலேயும் ஆண்டவரே, உடைய பாதத்திலே என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன், நீர் என்னை வழி நடத்தும். இதுவரைக்கும்
பொருளை தேடி உம்முடைய அருளை மறந்து உம்முடைய நீதியை மறந்து என்னுடைய சுயத்தை நாடி இருக்கிறேன். இந்த கடைசி நாள் கூட்டத்திலேயும் நான் மன திரும்புதலின் அனுபவத்தோடு என்னுடைய விசுவாச பயணத்தை தொடர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே நம்மை keys of heaven, பாதாளத்தின் திறவுகோல்களை கொடுக்கிறேன்னு சொன்னார். மறுபடியும் என்ன கேட்கிறாருங்க? எனக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளவு கொடுத்தும் கூட எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது சலோமி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னவென்று சொன்னால், she has understood God's grace as cheapest grace. ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சீப் கிரேஸ், டீட்ரிச் போனஃபர் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை சீப் கிரேஸ், இந்த இலவசமாக இது கிடைப்பதினாலே இது ரொம்ப சீப்பா போயிடுச்சுங்க. அதனால என்ன கேட்கிறாங்க போயிட்டு சலோமி அவர்கள், ஆண்டவரே என் மகனாகிய யோவான் என் மகனாகிய யாக்கோபு ரெண்டு பேரையும் உங்களுடைய வலது பாசத்தை ஒருவரும் உங்களுடைய இடது பாசத்தை ஒருவரையும் வச்சுக்கணும். எவ்வளவு ஒரு செல்ஃபிஷா இருப்பாங்க பாருங்க, இல்லையா? இன்றைக்கு ஒரு வேலையை நாம் நினைக்கிறோம், எனக்கு பதவியும் அதிகாரமும் வந்துவிட்டால் கடவுளை ரொம்ப நேசிக்கிறான்னு நினைச்சுக்கிறோம், இல்லையா? Jesus says no. அவர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சோதரன் காழ்ப்புணர்ச்சி மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்கும் மீறுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பா ஓய்வு நாள்ல ஒருத்தர் சுகம் கொடுக்கிறேன்னா அதை வந்து நீங்க பேசிக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஒரு மனிதன் இருக்கிறான், உன் வீட்டுல வந்து ஒரு எருதோ கழுதையோ இல்ல வேற ஏதாவது இருந்தா நீ அதுக்கு வந்து தண்ணி காட்ட மாட்டியா, அதை அவுத்து விட மாட்டியா? இங்க மனிதன் செத்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நான் வந்து உதவி செய்தா நீ கேள்வி கேட்கிறியே. ஜெனராசிட்டி, God's justice is different. நீதி, இறையருளை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் படிக்கின்ற பொழுது படிங்க அந்த பகுதி, இரண்டாவது பகுதி, வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேம் மூணு பதில் இருக்கும். ஒருவேளை வால் பகுதியில் இருக்கின்றவர்கள் தலைப்பகுதிக்கு மாற்றப்படுவார்கள், தலைப்பகுதியில் இருக்கிறவர்கள் வால் பகுதிக்கு மாற்றப்படுவார்கள். இதுதான் ஆண்டவருடைய நீதி. மூன்றாவதாக, many people will settle as per God's justice, not on the basis of human justice. மனித நீதி கொண்டு யாரும் அமர்த்தப்பட மாட்டார்கள். You will not settle. கடவுளுடைய நீதி கொண்டு அமர்த்தப்படுவார்கள். எனவே இவைதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னால், இது நீதியா? ஆமா, கடவுளுடைய நீதி. இது இறையருளா? இது மனிதனுடைய அருளா? ஆமா, இது இறையருள், மனிதனுடைய அருள் வேற. இது என்ன தயாளன் லோப்சைடு ஜெனராசிட்டியா இருக்கு, ஒரு பக்கம் சாய்வா ஒரு நெப்போட்டிசம் ஃபேவரிட்டிசம் இருக்கு. இல்ல, this is what is God's grace, this is what is God's generosity, this is what is God's justice. அதனால இங்க ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒன்று, அதனால 14ஆம் வசனம் சொல்றாரு, 13-14 படிங்க. அவர்கள் ஒருவரை பார்த்து ஆனா சந்தோஷப்படுங்க. அதுல ஜெபங்களுக்கு கண்டிப்பா பதில். நான் தயாரா இருக்கிறபடியால் நீ நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாது இருக்கிறாயோ, அல்லது என் வாழ்க்கையில் இன்னொரு God's grace is இடப்புறத்திலும் அமரும்படி அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நான் சொல்றேங்க.
ஐக்கிய பொருளாளரா வந்திருப்பீங்க, இல்ல நான்